அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் தாரணி மகாராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை குறித்து இலங்கையில் உள்ள ராஜதந்திரிகளை தெளிவுபடுத்த வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கை. கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக தாமதமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்க பணிப்புரை. சிரியாவில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் மீது வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டமைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை கடும் கண்டனம். கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த அல்லது பொருட்களை பதுக்கி வைத்துள்ள வர்த்தகர்களுக்கு எதிராக தாமதமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பணிப்புரை விடுத்துள்ளார். இதன் பிரகாரம் கோழியிறைச்சி, பால்மா, அரிசி மற்றும் எரிவாயு ஆகிய பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் குறிப்பிடுகின்றார். நுகர்வோரை பாதுகாப்பதற்காகவே நிர்ணய விலை விதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் காலத்தில் மாத்திரமல்லாது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நிர்ணய விலையை விட கூடுதல் விலையில் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 1 கிலோகிராம் சம்பா அரிசி 70 ரூபாய்க்கும், நாட்டரிசி 60 ரூபாய்க்கும், சீமந்து 750 ரூபாய்க்கும், கோழியிறைச்சி 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பால்மா மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் விலைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நுகர்வோர் அதிகார சபையின் அனுமதியை பெற்றுக் கொள்வது வேண்டியுள்ளது. நோரெலியா மாவட்டத்தில் கூடுதல் விலையில் சீமந்து விற்பனை செய்த மற்றும் விலையை காட்சிப்படுத்தாத 7 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வலப்பனி மற்றும் ஹங்குரன்கேத் ஆகிய பிரதேசங்களில் இது தொடர்பான திடீர் சோதனைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி குறிப்பிட்டார். கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய நுகர்வோர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்தி திடீர் சோதனைகளை மேற்கொண்டதாக மாவட்ட செயலாளர் கூறினார். குறிப்பாக சீமந்துக்கு போலியான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதனை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு மூடி சீமந்து 750 ரூபாவை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுமாயின் அத்தகைய வர்த்தகர்களுக்கு எதிராக நுகர்வோர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை குறித்து இலங்கையில் உள்ள அனைத்து ராஜதந்திரிகளையும் தெளிவுபடுத்த வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் போதே இது குறித்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் கன்சூலர் ஜெனரல்கள் ஆகியோர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டதாக வெளிவிவகார அமைச்சின் பொதுசன உறவுகள் மற்றும் தொடர்பாடல் பணிப்பாளர் நாயகம் சரத் திசா நாயக்க குறிப்பிட்டார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் இலங்கை பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக அவர் கூறினார். இதன்போது குறித்த அறிக்கை தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விரிவாக தெளிவுபடுத்தியதாக சரத் திசா நாயக்க தெரிவித்தார். இந்த ராஜதந்திரிகளூடாக அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்களை தெளிவுபடுத்தி இலங்கைக்கு எதிராக பல சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான உண்மை நிலையை தெளிவுபடுத்த அரசாங்கம் எண்ணியுள்ளது.
வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எசல பெரஹரா இன்று ஆரம்பமாவதை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு அமைவாக கண்டி நகரில் விசேட வாகன போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாக்கோடி கூறினார். எசல பெரஹராவை முன்னிட்டு கண்டி ஸ்ரீதலதா மாளிகையை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சமய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பெரஹராவை பார்வையிட பெறும் எண்ணிக்கையானவர்கள் கண்டி நகருக்கு வருகை தருவதால் என்பதால் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாகன போக்குவரத்துகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஏதுவாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு போதிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரசாந்த் ஜாக்கோடி கூறினார். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்வது செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு நாணயங்களின் விற்பனை மற்றும் கொள்வனவு விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து காலை வேளையில் சுவாரஸ்யமான தகவலை சுமந்து வரும் என்டர்டெயின்மெண்ட் பஸ் தொகுப்பு இன்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வருகிறது. அந்த வகையில் அண்மையில் வெளிவரவுள்ள புதிய தமிழ் திரைப்படமான முதலிடம் என்ற திரைப்படம் பற்றிய பார்வை இன்றைய என்டர்டெயின்மெண்ட் பஸ் தொகுப்பில். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். அதறதில்ல எங்க ஊரு ஊரு தஞ்சாவூரு. யார் நீ? இந்த ஏரியாவுக்கே நான் தான் ராஜா. இப்ப என்ன மாறு வயசுல வந்திருக்கியா? அது அல்ஜிப்ரா சார். அல்ஜிப்ரானா பங்காளி லவ் லெட்டர் புறா கால்ல கட்டி தான் தூது அனுப்புவாங்க. அந்த புறாவை தான் இவன் அழிச்சு போறாங்களா? நான் காதல்ல விழுந்து 48 மணி நேரம் ஆச்சு. ஏதோ ஏதோ போலே நானாகிறேன், அதனாலே நானே நானே நீ ஆகிறேன். ஆணி அடிச்சாச்சு. அஜந்தா கேலண்டர் இருந்தா வாங்கி மாட்டிக்க. அவங்க துப்பாக்கில மட்டும் குண்டும், நம்ம துப்பாக்கில மட்டும் பொறியுருண்டா வரும். சின்ன வயசுல சேட்டை பண்ற எல்லா ஆம்பளைகளையும் ஆண்டவன் என்ன பண்றான், அழகான பொண்ணுகளுக்கு அப்பனாக்கி விட்டுறான். உனக்கு படிச்ச பொண்ணு கேக்குதா? இனி என்னால கூட அவன் மேல படாது சார். அவ ஆளாகணும்னு நினைக்கிறான். இவன் பயப்பட மாட்டான். உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. நீ ஆசைப்பட்ட இடத்துல உன்னை நான் உட்கார வைக்கிறேன். ஆசைப்பட்ட பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்தினாலே வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி தான். உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? கேட்காது இது போல மானே மானே, நீ என்று சொல்வேனே நானே நானே.
ஒத்தாசை பண்ணி தூக்கி விட்டீங்கன்னா இடத்துல உட்காந்து பொழைச்சு போயிட்டே இருப்பேன். இலங்கையின் ரம்யமான பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த தகவல்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தாள செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை வழமை போல் பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.